Hi, welcome to Easy English, Jolly English. Today we are going to learn again grammar. Okay. So grammarல tenses வந்து நம்ம learn பண்ணிட்டோம். Tensesல 12 kinds இருக்கு. Okay. So for simple past, simple present tense and simple future கத்துக்கிட்டோம் நம்ம. Okay. Next past continuous, present continuous, future continuous. இது மூணும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். So present perfect tense சொல்லி கொடுத்துட்டேன் perfect tenses. So now today we are going to learn past perfect tense. Okay, so past perfect tense னா என்ன, எப்படி வந்து நம்ம எழுதணும், okay, in which form we have to write. Okay, எப்போ வந்து past perfect tense நம்ம எழுதணும், எப்படி எழுதணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, everything I am going to teach you today. Fine. So first you learn past perfect tense. Past perfect tense na என்ன first. Okay, நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனையும் நம்ம எழுதுகிற வந்து ஒரு முறை. ஓகே, இந்த ஒரு ஃபார்மேஷனை நம்ம எழுதுவோம், அதுதான் வந்து டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரெசண்ட்டாக வந்து நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், ஐம் டீச்சிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனையும் டென்சஸில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபார்மில் எழுதுறது தான் வந்து டென்சஸ். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ஃபார்ம் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி வந்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் எழுதணும் அப்படின்னா, தெர் ஆர் 2 ரூல்ஸ் இன் இங்கிலீஷ். 2 ரூல்ஸ் இருக்குது. 2 ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஓகே, ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு ஆக்ஷனையும் இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனையும் ரிலேட் பண்ணி we will write past perfect tense. we use this tense. ஓகே, ஸோ நடந்து முடிந்த ஒரு விஷயம், இப்போ நடந்த ஒரு விஷயம், நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தான். ஸோ அந்த ஆக்ஷனை கனெக்ட் பண்ணுறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபைன். இது ஒன் ஆஃப் த ரூல். செகண்ட் ஒன் இஸ் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் certain period of time, ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா, ஸோ தேர் we wanted to use past perfect tense. ஓகே, இதுதான் மேஜர். அதாவது 2 மேஜர் ரூல் என்னென்னா, மெயின் வந்து 2 ஆக்ஷனையும் கனெக்ட் பண்ணுறது. தென் when we say a particular time, எந்த ஆக்ஷன் வந்து பர்டிகுலர் டைமில் நடக்குது அப்படின்னா, தேர் we have to use past perfect tense. ஸோ இதுதான் மெயின் 2 ரூல் வந்து இதுதான் மெயின். ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சா நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்ன்ட்டு. நவ் தேர் இஸ் அ ஃபார்முலா டு ரைட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம், கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஐஎன்ஜி ஆட் பண்ணிப்போம் வெர்ப் கூட. ஸோ அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வி ஹாவ் ரூல். ஓகேவா, ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, see the board, subject plus had plus past participle. you know, subjectனா உங்களுக்கு தெரியும், noun. இது கூட வந்து நம்ம had கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். had வந்து எல்லாத்துலேயுமே வரும் for all the sentences when we are writing the past perfect tense. then another thing, main verb என்னன்னா past participle யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ past participleனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், that is V3, third form of verb. Okay, so in English we have 2 kinds of verbs. அது எப்படின்னா 2 ஃபார்மேஷனில் நம்ம எழுதுவோம். that is regular form of verb and irregular form of verb. ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இங்கே வந்து இதுதான் ஃபார்முலா, subject plus had plus past participle, that is V3 to write past perfect tense. Okay, now we will see the example. பார்த்தீங்கன்னா we are going to see the 4 different examples. example பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகே, shall we go? now see the example. only Vani understood the movie because she had read the book. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, 2 ஆக்ஷனையும் வந்து நடந்து முடிந்த ஒரு ஆக்ஷனை கனெக்ட் பண்ணும். ஓகே, ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணும் past perfect tense. ஸோ இங்கே பாருங்க, ஒன்லி வாணி அண்டர்ஸ்டுட் த மூவி. வாணிக்கு மட்டும்தான் மூவி புரிஞ்சுது. ஏன்னா she had read the book, அவள் ஆல்ரெடி புக்கை படிச்சுட்டா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு ஆக்ஷனையும்
அப்போ நடந்த ஒரு ஆக்ஷனையும் joining, okay, relate பண்ணி we are using the past perfect tense. See, had தான் வந்து past perfect tense, then read. Okay, so here we used past participle, that is V3. Okay, then see the example, second one. When we arrived, the class had begun. Okay, when we arrived, நாங்கள் போய் சேர்ந்தப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஐ ஹாவ் ரிட்டன் பிகன். ஓகே, இதுதான் வந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரிஞ்சுதா? ஸோ இங்கிலீஷில் ப்ரெசன்ட் டென்ஸில் பிகின், தட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். began is the simple past tense and begun is the past participle, that is third form of verb. Okay, so இங்கே வந்து நம்ம had கூட V3 தான் யூஸ் பண்ணணும். எந்த ஆக்ஷனில் எந்த சினாரியோவில் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ரூல் அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், செகண்ட் ரூல், when we are telling a particular time, ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும், அப்போ வந்து we have to use past perfect tense. So அதுக்கு 2 example we will see. Okay, the third example, we had taken our dinner before 8 o'clock. So particular timeல ஆக்ஷன் நடந்து முடிஞ்சது. ஸோ அதை மென்ஷன் பண்ணும்போது we use past perfect tense. Okay, so 8 o'clock நாங்கள் 8 o'clock முன்னாடியே டின்னரை முடிச்சிட்டோன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஸோ had taken is past participle. Okay, V3. Then fourth one, he had done his work at 6 a.m. அவன் வந்து 6 மணிக்கே அவன் வேலையை முடிச்சிட்டான். ஸோ he had is ஃபார்முலா, then done. Okay, done is V3. பாப்பா, ஷார்ட்டாக சொல்லணும்னா பாப்பான்னு சொல்லிக்கலாம். பாப்பானா ஃபஸ்ட்டு பிஏக்கு பாஸ்ட், இன்னொரு பிஏக்கு பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா பாப்பா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாப்பா. ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இதுதான் வந்து மெயின் 2 ரூல்ஸ். இதுதான், இப்படி தான் வரும். இதை தாண்டி நம்ம எங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, that is when we are changing the tense. இப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது we will change the tenses. tenses change பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து we may use past perfect tense. then secondly if conditional classல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி tenses change பண்ணும்போது certainly we have to follow the rulesல மாற்றணும். நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ வில் டீச் யூ. ஓகே, we will see you in the next video. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாரெல்லாம் இங்கிலீஷை வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது ஃபீல் பண்ணுறாங்களோ யூ கேன் ஷேர் டு தெம். ஓகே, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஈஸியாக இருக்கா, புரியுதா, கஷ்டமாக இருக்கா, எதாக இருந்தாலும் யூ கேன் ஷேர் வித் மீ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.